இன்னைக்கு பிக் பாஸ் சாட்டர்டே ப்ரோமோல திருப்பதி சார் ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி கை நீட்டுறாரு. இன்னைக்கு ரெட் கார்டு கொடுப்பாரான்னு தெரியல. ஆனால் அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் விஜய் சேதுபதி சார், நீங்கள் எந்த ஆயுதம் எடுத்து அவர்களை மிரட்டி திருத்த பார்த்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லாம் வேஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி ரெட் கார்டு கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் நைட்டு பார்க்கலாம். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் ப்ரொமோலாம் நல்லா தான் இருக்குது, இன்று இரவு 9:30 மணிக்கு பார்த்தா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு போடுறாங்க. ஆமாம், ப்ரோமோ சூப்பராக இருக்கும். உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. போன வாட்டி கூட நம்ம தீபக் வந்தார் இல்லையா, எப்படி இருந்துச்சு, அவள் வந்து ஏதோ சொல்ல போகிறாரோ அப்படி, ஆனால் புஷ்ஷுன்னு புஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால் அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் உள்ளே இருக்கவங்கள குறை சொல்கிறாங்க. இந்த சீசன் இந்த அளவுக்கு மட்டமாக போனதுக்கு காரணம் 2 பேர், பார்வதி மற்றும் திவாகர். 2 பேரை அல்லது 2இல் ஒருவரை வெளியேற்றினால் மட்டுமே இந்த சீசன் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அப்படியே அடுத்த கமெண்ட்டுக்கு தாவிடுறேன். வாங்க அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில், ஐயோ ராமா முடியலை, இந்த திவாகரை வெளியே அனுப்புங்க, நடிப்பு அரக்கன் என்று உயிரை எடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் ஒரு பக்கம் உயிரை எடுத்துகிட்டு தான் இருக்கார். ஆனால் இந்த ரெட் கார்டு யாருக்கு போகும்னு தான் எனக்கு தெரியல. இல்லை சும்மா பயங்காட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களும் தெரியல. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாமா? இந்த கப்பில் ஏதோ கோப்பையை தூக்கி கையில் கொடுக்குற மாதிரி, சேதன்னா உங்கள் கையில் இருக்கிற ரெட் கார்டுக்கு பல பேர் தகுதியானவர்கள் சீசன் 9இல் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் தான் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் எதை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த பாத்ரூமில் இருக்க அந்த குப்பைத்தொட்டியை பற்றி பேச போகிறாரா, இல்லை அதுங்க ஒரு கமெண்ட் பண்ணி சிரிச்சிட்டு இருந்துச்சுங்களே அதை பற்றி பேச போகிறாரான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாமா? இந்த கமெண்டில், சேது அண்ணனுக்கே ஒரு கதை சொல்லட்டுமா சார்? 8 வருஷமாக பிக் பாஸ் ஷோவை சில ஏற்றத்தாழ்வுடன் நடத்தியிருந்தாலும் ஆர்வமாக பார்த்தோம். ஆனால் இன்று சீசன் 9க்கு எப்போ முடிவு விழா நடத்துவீங்க என்று கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கருத்து என்னவோ அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்படியே அது கீழே இருக்க கமெண்ட்ஸில், இந்த சீசன்லேயே சாட்டர்டே சண்டே எபிசோட் மட்டும்தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு யாரெல்லாம் கருத்து சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கூட அப்படி தான், எப்படா சாட்டர்டே சண்டே வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். சரி, ஓகே, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில், சனிக்கிழமை முதல் ப்ரோமோ மட்டும் இப்படித்தான் இருக்கும், எபிசோட் பார்த்தா மொக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான். அப்படியே அது கீழே இருக்க கமெண்ட்ஸில், BB9 டைட்டில் வின்னர் பிக் பாஸ் ரன்னர் விஜய் சேதுபதி, 3rd place to கேமராமேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குரூப்புக்குள்ளேயே. இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இதில் வர 2 கமெண்ட்டுமே படிக்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட், இப்படிக்கு வாயில் மட்டும் வடை சுடும் ப்ரொமோ டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்தது, திவாகர் கானாவினத்தை தீண்டத்தகாதவர் என்று பேசிட்டார், அதை பற்றி விஜய் சேதுபதி சார் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்பாங்களான்னு பார்க்கலாம். சரி.